ரொம்ப அழகான தலைமுடிமா உங்களுக்கு. பூவாட்ட மெத்து மெத்துன்னு இருக்கு. வெளியாழக கண்டு மயங்கடா தங்கம். போக போகத்தானே தெரியும் இதுல சிக்கு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, நான் சிக்கையும் எடுத்துருவேன், சிக்கலையும் அவுத்துருவேன். அப்படியா? என் மனசுல ஒரு சிக்கல், உங்க மனசுலயா? என்னம்மா இது? ஐயா உங்களை மகாராணி மாதிரி வச்சிருக்காங்க. உண்மைதான், இந்த மகாராஜா அந்த புறத்துக்கு வரதே இல்லை. எத்தனையோ இரவுகள் வந்து போயாச்சு, இன்னும் எனக்கு முதலிரவே வரல. உண்மையாவா? இன்னுமா முதலிரவு நடக்கல? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சொல்ற? அது வந்து இந்த நல்ல காரியம் என் மூலமா நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கே அந்த சுப காரியத்தை நடத்தி வைக்கிறேன். வேண்டாம் தங்கம், இத பத்தி அவர்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். அம்மா, நானும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. கிளப்புக்கு போயிட்டு வரேன். ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு, லேட்டா தான் வருவேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வரீங்க. கட்டுல பூவால அலங்கரிக்க போறேன். நீங்களும் அம்மாவும் சாப்பிடுறதுக்கு பாலும் பழமும் தரப்போறேன். கட்டில் மட்டும் இருந்தா வீடு களை கட்டாதுங்க. சீக்கிரமே தொட்டிலும் போட்டுருணும். இப்படி என்ன சித்திரம் பண்றேன். கௌரிக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறேன். ஆனா மனசை கொடுக்கிற பக்குவம் இன்னும் எனக்கு ஏற்படல. அது கட்டில மனைவிய கண் கலங்காம பாத்துக்கன்னு காதலிச்சவகிட்டயே கை நீட்டி சத்தியம் வாங்கிட்டீங்களே, அந்த சத்தியத்தை அவ காப்பாற்ற வேண்டாமா? தங்கம். ஆமா, தங்கத்தால நீங்க கட்டின தாலிக்கு இந்த தங்கம் தான் மெருகேற்றணும். நீங்கிட்டு இருக்கிற கௌரிக்கு நீங்க தர வேண்டியதை தந்துட்டா எல்லாமே முடிச்சு போயிடும். யார் அந்த பாண்டியன்? எப்ப எதுக்காக நீ கொலை செஞ்ச? கௌரிய உன் மனைவின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவரை கொலகாரின்னு மிரட்டி பலவந்தப்படுத்த நினைக்கிறியே? என்ன நடந்தது? உண்மை சொல்லு. சொல்ற. கௌரி ஒரு அனாதை எங்க ஒரு அம்மன் கோயில்ல குறி சொல்லிக்கிட்டு இருந்தா. தலகிரி குளத்திலையும் கௌரி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? இது என்ன ராஜா பாட்டு, அம்மனோட அருளே இருக்கும்போது அவளுக்கு என்ன குறைச்சு? கௌரியோட அருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ராஜபாட் சின்னதோட குறி வச்ச எந்த பொண்ணும் தப்புனதில்லை. எனக்கு தெரியாதா? ஆவணப்பட்ட பள்ளத்தூர் பட்டம் உங்க காலிலேயே விழுந்து கிடக்காங்க. எனக்கு மட்டும் தெரியாதா? அப்பேற்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் வடிவு, தஞ்சாவூர் பங்கஜம், ஸ்ரீரங்கத்து அகிலாண்டம் போட்ட புஷ்பா கூட தான் என்ன சுத்தி சுத்தி வந்தா. ஆனா இந்த அநாத பொண்ணு கௌரிய மலையில விட மாட்டேங்கிறான். விழுவாளான்னு அவகிட்டயே குறி கேட்கிறேன். வாங்க ராஜபாத், வாங்க. ஐயா நினைச்சது நடக்குமான்னு குறி கேட்க வந்திருக்க. ஆமா, கெட்ட எண்ணத்தோட வந்து தட்டு நிறைய தட்சிணை வச்சாலும் என் தாய் மனசு தெரியாது. உள்ளன்போட ஒரு காசு போட்டாலும் அதுதான் அவளுக்கு ஆனந்தம். பயப்படாதீங்க. நெறிகட்டு போன தரங்கெட்டதுகளுக்கு என் தாய் குறி சொல்ல மாட்டான்னு சொல்லுங்க பூசாரி. கௌரி, என்ன யார் நினைச்சிட்டு பேசுற? நான் ராஜபாட் சின்னதுரை. ராஜாக்களே என் தாய்க்கு சாதாரணம். இந்த ராஜபாட் ரொம்ப ரொம்ப சாதாரணம். கௌரி கௌரின்னு கத்திக்க நான் பயந்துடுவேன் நினைச்சியா? இந்த மிரட்டல் எல்லாம் உன் நாடக மேடையில வச்சுக்க. அப்படியெல்லாம் பேசாதம்மா. ராஜபாட் விரோதம் நமக்கு வேண்டாம். என்ன பெரிய ராஜபாட்? ஆலியில்
இவருக்கு இழுப்பப்பூ சர்க்கரை என்னானா நான் வேஷம் கட்டி மேடையில நின்னா இந்த ராஜபாட் காலி. விடாதீங்க விடாதீங்க ராஜபா. என்கிட்டே சவால் பண்றியா? ஆமா. வர வெள்ளிக்கிழமை நடக்கிற வெள்ளையம்மா வெள்ளையத்தேவன் நாடகத்துல நான் தான் வெள்ளையத்தேவன், நீ தான் வெள்ளையம்மா. யார் நடிப்பு நல்லா இருக்குங்கிறத ஊர் ஜனங்க சொல்லட்டும். அதையும் பார்ப்போம். நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமை. இதே இடத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். சம்மதமா? என்ன என் கழுத்துல நீ தாலி கட்டுவியா? நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டாம். எல்லா பெண்களையும் சகோதரியா நினைச்சு என் தாய்க்கு அடிமையா இதே கோயில்ல நீ காலம் பூராவும் வேலை செய்யணும். சரியா? யாருக்கு யார் அடிமைங்கிறத வெள்ளிக்கிழமை பார்ப்போம். பாப்போம். நாடகம் முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? உன்னை கண்டாலே வெளுத்த கௌரி எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? எப்படி கொலைகாரியா? சொல்லு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். தங்கம், நீ என்ன காரியம் செஞ்ச? நல்ல காரியம் தான் செஞ்சிருக்க. இது நான் கொடுத்த தண்டனை இல்ல, இவனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. கட்டிக்கிட்ட கனவை குற்றவாளியா இருந்தாலும் அவன் கூட வாழணும் தான் மனைவி நினைப்பான். அவனை கண்டு ஓட மாட்டான். கௌரி, இவன் உனக்கு கனவா இருக்கவே முடியாது. எனக்கு பின்னால ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? சொல்றேன் சொல்றேன். சூலாயுதம், இதே மாதிரி காளி கோயில் சூலாயுதத்தை வச்சுதான் கௌரியோட கதையை மாத்த நினைச்சேன். நாடகம் முடிஞ்சது. திரைக்கு பின்னால இப்படித்தான் கௌரி என்கிட்ட இருந்தா. கௌரி கௌரி, நீ பிரமாதமா நடிச்சிட்ட. அப்படியே வெள்ளையம்மாவா மாறிட்ட. ஊர் ஜனங்கன்னு நானே சொல்றேன், நீ ஜெயிச்சிட்ட. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு கௌரி, நீ நடிப்பு கடல். நடிப்பு காவியா? பாண்டியா என்னடா இருக்க? நாடகம் முடிஞ்சு படுதா விட்டாச்சு எழுந்துடுறேன். பாண்டியா, ஏய் ஒண்ணுக்காண்டா மாட்டி இருக்கு. என்னாச்சு? 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 சொல்லுங்க. கொலை 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 படுகொலை. மறந்து உணர்ச்சி வசப்பட்ட கௌரி நிஜமாவே பாண்டியை சுத்தி கொலை பண்ணிட்டான். இப்ப போலீஸ் சொல்லத்தான் நல்லது. நான் போய் போலீஸை குடிக்க விட்டுறேன். ராஜபா, எல்லா சீனியும் நான் போட்டோ எடுத்த மாதிரி இந்த கொலையும் போட்டோ எடுத்து விட்டேன். நான் வேற கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரணும் போல இருக்கு. விஷயத்தை பத்தி யாரும் மூச்சு விட எதுக்கு கவலைப்படாம இப்ப மேக்கப் ரூம்ல இரு. நான் அந்த பேரத்தை அப்புறப்படுத்த நாம சொன்னத கௌரி நெதம் நம்பிட்டான். இது வரைக்கும் நாம போட்ட நாடகத்துல இந்த நாடகம் தான் ரொம்ப பிரமாதம். படுப்பட நாடகம். மாட்டியா எதிரா என் நடிப்பு எப்படி? ரொம்ப பிரமாதம். மாட்டியா, எனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கலாம். இங்க ஓடி போயிடு. என்ன சரி ராஜபால் பாக்க சந்தேகம் தான். கும்பு கும்புன்னு ரத்தம் வந்துச்சு. யார் எப்படி? அதுவா? இதுதான் ரத்தம். இதை நான் வந்து என் நெஞ்சுக்குள்ள இருக்கேன். கௌரி, பயப்படாத. இந்த கொலை குற்றத்தில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்காக என்ன காரணப்படுத்த நினைக்கிறியா? சேச்சா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறேன். நடக்காது. நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. மல்லியம், ரத்தக்கரை படிஞ்ச மல்லிகம். பொண்ணோட தலையில இருக்க வேண்டிய மல்லிகைப்பூ பணத்தோட கை. மேடையில பாண்டியனோட பணம். அவனை நீதான் கொலை செஞ்சேங்கிறது சாட்சியா போட்டோம். கௌரி, நீ ஒரு குலகாய். என்ன விரோதிச்சுக்கிட்ட எங்கிட்ட தப்பவே முடியாது.
உனக்கு உயிர் பிச்சையே நான் தானே கௌரி கௌரி வெளியே போகாதே போலீஸ் உன்னை பிடிச்சிடும் கௌரி கௌரி எங்க போயிட்டா நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் கௌரி நான் உன்னை விட மாட்டேன் கௌரி கௌரி என் கற்பை காப்பாத்துக்கிறதுக்காக திசை தெரியாம நான் ஓடுனேன். சின்னதுரை என்ன துரத்திட்டு வரத பார்த்தேன். எங்க போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த ரயில்ல ஏறினேன். யாராவது என்ன பார்த்திருப்பாங்களோன்னு பயந்தேன். நல்ல வேளை வண்டியில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாடகத்துக்காக போட்டு மேக்கப் அழிக்கிறதுக்காக முகத்தை அலம்பினேன். என் கழுத்துல தாலி இருக்கிறத கண்ணாடியில பார்த்தேன். கழட்டினேன். இனிமே இந்த நாடகத்தாலி எதுக்குன்னு தூக்கி எறிஞ்சேன். அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நின்னுச்சு. சின்னதொரு குரலை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன். எங்க என்ன பாத்துருவாரோன்னு பயந்துகிட்டேன். வண்டி புற தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பா? கௌரிய எப்படி அடைஞ்சே தீரணும் தெரியல. கிராமத்துல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வந்தேன். என் வெளிக்கு நானே பலியாயிட்டேன். கௌரி நிகழ்றாரு, அவளுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கவே இல்லை. நாடகத்துல இருந்து என் கல்யாண போட்டோதான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கௌரி யாரையும் கொலை செய்யல. கௌரி கௌரி தாய்தான் தங்க ரூபத்துல வந்து பாரிய பழிச்சவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கா.